டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர்க்களத்திற்கு பின்னதாக மாறி இருக்கின்ற உலகம் மிக விரைவாக மாறிவிட்டது என்பதும் அந்த மாற்றம் நம்மை நோக்கி சுனாமி அலையாக வந்து கொண்டிருப்பதாகவும் முந்தைய செய்திகளில் பார்த்தோம். இது அந்த தொடர்ச்சியின் பாகம் 2ஆகும். AI தொழில்நுட்பம் என்பது எங்கிருந்து வரும், அதனுடைய தன்மை என்ன என்பதை இன்றிருக்கின்ற சாதாரண மக்களினால் பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களினால் அதை நம்பவும் முடியவில்லை. ஆனால் அது மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. AI தொழில்நுட்பத்தை பாவிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாம் எப்படி தயாராக வேண்டும்? நம்முடைய இணையம் மிக வேகமாக இருக்க வேண்டும். சர்வதேச தரத்தில் வேகமாக இயங்கக்கூடிய 5G நெட்வொர்க்கில் மிக வேகமான ஃபைபர் நெட் எங்களிடம் இருத்தல் வேண்டும். இரண்டாவது, நமது கணினிகள் மிக காத்திரமான இப்பொழுது இருக்கின்ற ஆப்பிள் கம்ப்யூட்டர்களினுடைய ஆப்பிள் மினி போன்றவை இருக்க வேண்டும். அவையும் அதற்கேற்ற ஹார்ட் டிஸ்கும் இருத்தல் வேண்டும். இவற்றை நாங்கள் பாவனைப்படுத்துகின்ற பழக்கத்தை எங்களுடைய கைகளுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே பாடசாலை மாணவர்களிடம் ஐபோன் உட்பட iMic வரை இப்பொழுது பாவனைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த வேகமான அலையை எங்களினால் எதிர்கொள்ள முடியும். இந்த வேகமான அலையை எதிர்கொள்வதாக இருந்தால் இப்போது நம்முடைய கையில் இருக்க வேண்டிய திறமை என்ன? அந்த திறமை கணினி தொடர்பான கல்வியினுடைய ஆழம் என்ன? நாம் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோமா? கம்ப்யூட்டர் என்பது நமக்கு எங்கோ தொலைவில் இருக்கின்ற ஒன்றா என்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உடனடியாக தூக்கி வீசிவிட வேண்டும். கணினி உட்பட அனைத்தையும் உடனடியாக பாவிக்கக்கூடிய விதத்தில் 2 மாதங்களில் நாம் நம்மை தயார்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைய நவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த வளர்ச்சியை விளங்கிக் கொண்டு அதற்குள் ஈடுபடுவதே இனி நமது வெற்றிக்கு ஆதாரம் என்று புரிந்து கொண்டு நாம் மனப்பூர்வமாக அதில் இறங்க வேண்டும். எனவே கப்பலில் சென்று பணம் திரட்டலாம், வெளிநாடு சென்று பணம் உழைக்கலாம், மத்திய கிழக்கிற்கு சென்று பணம் உழைக்கலாம் என்ற கனவுகள் எல்லாம் வெறும் கனவுகளாக மாற்றமடைய நாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் வேகமான இணைய செயற்பாடலும் அதிநவீனமான கருவிகளும் இருந்தால் கூர்மையான அறிவும் யுனிக்கான சிந்தனையும் இனோவேஷன் ஆன எண்ணமும், இனோவேஷன் என்றால் செயற்படுத்தியதை கையில் தொட்டு பார்த்தல் வேண்டும், அப்படியான எண்ணங்களும் அப்படியான செயற்பாடுகளும் எங்களிடம் இருக்க வேண்டும். நாங்கள் கிரியேட்டர்களாக இருக்க வேண்டும். கிரியேட்டர் இல்லாதவர்களுக்கு எதிர்காலம் கிடையாது. அவர்கள் இணைய உலகில் கூலிகளாகவே இருப்பார்கள். எப்படி ஐடியில் வேலை செய்கின்றவர்கள் என்று பெரும்பாலானவர்கள், எல்லோரும் அல்ல, பெரும்பாலானவர்கள் அது காட்டிய வழியில் வேலை செய்கின்றார்களோ அத்தோடு வேலை செய்து 10ஓடு 1 அத்தோடு இது 1 11 என்று வேலை செய்து மடிந்து போக வேண்டியதுதான். அதுபோல பாடசாலைகளில் இருக்கின்ற கல்வியும் கணிதமும் விஞ்ஞானமும் உள்ளிட எல்லாவற்றையுமே இப்பொழுது AI எங்களுக்கு கற்பித்து கொடுக்க போகின்றது. எனவே டியூஷன்களுடைய நிலை என்ன? பாடசாலைகளினுடைய பாட புத்தகங்களினுடைய நிலை என்ன? அங்கே படிப்பிக்கின்ற ஆசிரியர்களினுடைய தரம் என்ன? அவர்கள் எப்படி விளங்கி இருக்கின்றார்கள்? பாடசாலைகளினுடைய இணைய கட்டமைப்பு என்ன? கணினிகளினுடைய நிலை என்ன? அவற்றை எப்படி பயன்படுத்த போகின்றோம்? புதிதாக எழுத வேண்டிய பாட புத்தகங்கள் என்று உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பாட புத்தகங்கள் கால வெள்ளத்தினால் இழுத்து செல்லப்பட முற்றிலும் புதிய பாட புத்தகங்களை எழுத வேண்டியதாக மாறப்போகின்றது. நாவல் எழுதுவது எப்படி, திரைப்படம் எழுதுவது எப்படி என்பதெல்லாம் பழைய எழுத்து முறையில் இருந்து மாறி AI-க்காக எழுதுகின்ற நாவலாக சித்திர கதைகளை இனிமேல் கைகளினால் தீட்டி எழுத வேண்டிய தேவை இல்லை. அதற்கான கற்பனைகளை எழுத்தினால் எழுத முடியுமாக இருந்தால் சித்திர கதைகளை உருவாக்கி விடலாம், திரைப்படங்களை உருவாக்கி விடலாம். அமெரிக்காவினுடைய ஹாலிவுட்டில் ஜேம்ஸ் கேமரான் கூறுகின்ற பொழுது மேலும் 10 ஆண்டு காலம் மிக மிக கூடிவிட்டது என்று கூறுவேன். திரைப்படத்திற்கு நடிகர்களே தேவையில்லை, திரைப்படத்திற்கு ஸ்டூடியோ தேவையில்லை, திரைப்படத்திற்கு கேமராவும் தேவையில்லை, திரைப்படத்தை வீட்டிலிருந்தே உருவாக்கி விடலாம் என்று ஜேம்ஸ் கேமரான் கூறியது தவறு. அது 10 ஆண்டு அல்ல, மேலும் 2 ஆண்டுகள் அதிகமான நிலை நோக்கி திரைத்துறை வந்துவிட்டது. எனவே ஸ்டூடியோக்களை அமைப்பது, பெரும் கருவிகளை அமைப்பதெல்லாம் இல்லாமல் போக போகின்றது. உங்களுக்கு என்ன
என்ன கேமராவில் இன்று உலகத்தில் அதிநவீனமான கேமரா எதுவோ அந்த கேமராவை நீங்கள் தேர்வு செய்து அதன் மூலமாக அந்த காட்சியை உருவாக்கலாம் உங்களுடைய கணினியில் இருந்தே. எனவே அனிமேஷன் மூலமாக இயல்பான காட்சிகளை எல்லாம் கொண்டு வர முடியும். துள்ளி வரும் நினைவுகளே என்ற எங்களுடைய பாடலும், அதுபோல முருகன் தொடர்பாக அலையான கடலிலே என்கின்ற பாடலையும், முற்று முழுதாக வருகின்ற எல்லா பாத்திரங்களும் எழுத்தினால் எழுதி, எல்லா காட்சிகளும் எழுத்தினால் எழுதி AI மூலமாகவும் நவீன செயற்பாடுகள் மூலமாகவும் அவற்றை உருவாக்கி இருந்தோம். இதை மேலும் சிறப்பாக உருவாக்குகின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான ஏராளம் நிகழ்ச்சி திட்டங்களை எல்லாம் வாங்கி எங்களுடைய AI ஸ்டுடியோவை யாழ்ப்பாணத்தில் அமைத்து இளைஞர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கலாம் என்று ஒரு கனவும் நம்மிடம் இருக்கின்றது. அந்த கனவும் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் நகரங்கள் தோறும் AI கற்பிப்பதற்கான, அதை எடுத்து விளங்கப்படுத்துவதற்கான, அது பற்றிய எண்ணங்களை சாதாரண பொதுமக்களிடையே எடுத்து உரைப்பதற்கான புதிய கல்வியும் உரையாடலும் புதிய பிரசங்கங்களும் இனிமேல் வந்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை வெற்றி பெறுவதற்கு இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கைக்கு உல்லாச பயணிகள் வர வேண்டும். இந்த நாட்டில் தங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். இந்த நாடை ஒரு வெற்றி திருநாடாக மாற்றுவதற்கு AI யுகம் மிகச்சிறந்த காலமாக இருப்பதையும் இந்த நேரம் மகிழ்வுடன் கூறிக்கொண்டு அடுத்த 3வது பாகத்திற்கு செல்லலாம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக மாறுகின்ற AI யுகம் தொடர்பான ஆக்கத்தின் 2வது பாகத்திற்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.